Hello all, welcome to another video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்டூடண்ட் லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படினு சொல்லி நம்மட்ட கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேப்டாப்பை இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணிட்டு இத எப்படி வந்து ஃபாஸ்டா ரன் ஆகுற மாதிரி பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த லேப்டாப் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இந்த லேப்டாப் வந்துட்டு வாங்கும்போது என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்குனாங்க. பட் ஸ்லோவா இருக்கு அப்படினு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணாங்க. சோ இது என்கிட்ட எப்படி கேட்டாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு எந்த பிராண்ட் லேப்டாப் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த திங்க்பேட் சீரிஸ் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு டைமுக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இவங்க கேட்ட அந்த டைமில் திங்க்பேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப என்ட்ரி லெவலில் ஒரு லேப்டாப் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு யூஸே பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்லோவான லேப்டாப்பை திரும்ப யூஸபிள் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இருக்கிற விண்டோஸை ஃபைன் டியூன் பண்ணணும். ரெண்டாவது, ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் இதை லினக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட போகிறேன். இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம இதை வந்துட்டு முடிக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி என்கிட்ட முன்னாடியே பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு கேட்டுட்டு நான் அதுக்கான பெட்டரான மெஷின் வந்துட்டு என்னால் சஜஸ்ட் பண்ணியிருக்க முடியும். பட் அவங்க என்ட்ரி லெவலில் ஒரு மெஷின் வாங்கினது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் இது நான் சொன்ன பிராண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றப்போ அப்கிரேடபிலிட்டி அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கரெக்டான மெஷின் தான் வாங்குறீங்களா அப்படின்றத நீங்கள் எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி எங்கிட்ட ஒரு காலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கலாம். நீங்கள் வாங்குகிற மெஷின் வந்துட்டு உங்களோட பர்பஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண மொத்த பணமும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மெஷினை நான் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டில் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4GB ஆஃப் ரேம் 1TB ஹார்ட் டிஸ்கில் யூட்டிலைசேஷன் என்ன லெவலுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேமில் 85 to 100% வந்துட்டு யூட்டிலைசேஷன், ரேமோட யூட்டிலைசேஷன் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காகவே அது 100%ல தான் நிற்கிது. கொஞ்சம் குறைஞ்சி வந்தது அப்படின்னா 95% வரைக்கும் குறையுது. ஸோ இங்கே இருக்க ரிசோர்ஸ் வந்துட்டு இந்த மெஷினோட யூசேஜுக்கு வந்துட்டு பத்தலை. ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ட்ரபிள் ஷூட் பண்ணி இந்த மெஷினை ஸ்பீடப் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படின்றதுல நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா யூசேஜ் டெலிமெட்ரிக்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, என்ன டாக்குமெண்ட், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட டேட்டா வந்துட்டு உங்கள் விண்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு லெவலுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான டீப்ளோட் ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸை நீங்கள் டீப்ளோட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனோட நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நவீன் ரிசர்ச் தமிழ் கிட்டப் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கிட்டப்பில் இருக்க அந்த டீப்ளோட் ஸ்கிரிப்டுக்கான லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்காக வருது இல்லைங்களா, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்க இந்த கோட் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஜிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃபைலை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ் 10 டீப்ளோட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, Win10 டீப்ளோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், கடைசி ஃபைலாக இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் வித் பவர் ஷெல் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் எசென்ஷியல் ட்வீக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்துட்டு உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஷட்டப் 10 அப்படிங்கிற அந்த டியூனப் யூட்டிலிட்டி வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க்னு வரும்போது செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது முன்ன மாதிரி டைம் எடுக்காது, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த டீப்ளோட் முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூனப். இந்த டியூனப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷினில் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெஷினோட பேட்டரி இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு பேட்டரி சேவர் மோடில் இருக்கா இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்கா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பேட்டரி சேவரில் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்துட்டு நல்லா யூஸபுளாக இருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு சார்ஜர் ஆப்ஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷின் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன்ஸ்க்கு அந்த விண்டோஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை பூரா நீங்கள் டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் வந்துட்டு ரேமை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களோட ஸ்பீடை வந்துட்டு மார்ஜினலாக வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். மூணாவது இந்த லேப்டாப்பில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். இதில் அவங்க டிஃபால்ட்டாக க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் க்ரோமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். க்ரூ இந்த மாதிரியான மியூசிக் பிளேயரில் யூஸ் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு VLC இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவங்க யூஸ் பண்ண ஆஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த அப்ளிகேஷனை இவங்க ரன் பண்ணும்போது கம்மியான ரிசோர்ஸ்லேயே பெட்டராக ரன் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனையும் இந்த மெஷினுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான என்னென்ன எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். தென் ஃபயர்ஃபாக்ஸை வந்துட்டு ஹார்டனிங் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரும் பண்ணியிருக்கோம். இந்த ஹார்டனிங் ஃபயர்ஃபாக்ஸில் என்னென்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டேட்டா வந்துட்டு அந்த வெப்சைட்க்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இது ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதையும் வந்துட்டு ஹார்டனிங் பண்ணி அந்த டேட்டா ஷேர் பண்ணுற அந்த ஆப்ஷனை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த லேப்டாப் கம்பேரிட்டிவாக முன்ன இருந்ததை விட இப்போ கம்மியான டேட்டாவை தான் வந்துட்டு மற்ற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் கூட ஷேர் பண்ணும். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இதனுடைய ஹார்ட்வேரை வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி உள்ளே இருக்க இந்த ஹார்ட் டிஸ்கை நான் வந்துட்டு க்ளோன் பண்ணிட்டேன். க்ளோன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 240 SSD வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்க ஹார்ட் டிஸ்கோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 150 to 180 MB/s வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 MB/s வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ விண்டோஸ் வந்துட்டு இன்னும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப்பை வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம அப்கிரேட் பண்ணி சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது நான் கீழே ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பெருசாக டிஸ்பிளேயில் ப்ரெஷர் அப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நியூ மேட்டை வந்துட்டு நான் வந்துட்டு டெஸ்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்க்ரூஸை கழட்டுறேன். நீங்களே இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே பக்கம் அதிகமாக ப்ரெஷர் அப்ளை ஆகிடாத மாதிரி கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க்பேடில் எங்கேயுமே ஹிடன் ஸ்க்ரூஸ் இருக்காது. நிறைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் ஸ்க்ரூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கிரேட் லேப்டாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணிங்கனாவே பேக் பேனலில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NVMe ஸ்லாட் ஒன்று இருக்குது. பட் அதில் எல்லா டைப் ஆஃப் ட்ரைவ்ஸும் நீங்கள் எடுத்துக்காது. நீங்கள் M.2 போடுறீங்க அப்படின்றதுக்கும் NVMe போடுறீங்கன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் இப்போ சேட்டா கேபிள் அன்பிளக் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக அங்கே வந்துட்டு நம்ம SSD வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா GB SSD ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வாங்கின டேட்லேருந்து 3 years வாரண்ட்டி வரனால நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் மெயினாக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லேட்ச் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹார்ட் டிஸ்க் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேக் கவரை திரும்ப வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ வச்சு நீட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னக் ஃபிட்டாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூஸை வந்துட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்கிரேட் இஸ் டன். ஸோ இப்போ லேப்டாப்பை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பண்ண போகிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனப். இப்போ நம்ம விண்டோஸில் இருக்க ரெசிடியூ ஃபைல்ஸ், இண்டெக்ஸிங், இந்த மாதிரியான டேட்டா இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம க்ளீனப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனப் பண்ணியாச்சு இப்போ மெஷினில். ஸோ இப்போ இந்த மெஷின் கஸ்டமர் யூசேஜ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரேம் 85 to 100% ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக 100% யூசேஜ்லேயும் இருந்துச்சு. ஸோ அதனுடைய என்ன பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷின் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. இருக்கிற 1 GB RAM வந்துட்டு இப்போ ஃப்ரீ இருந்தாலுமே இவங்களால தேவையான எல்லா அப்ளிகேஷனையும் இவங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க வந்துட்டு இந்த மெஷின் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்ம RAM அப்கிரேட் அப்படின்றத பண்ணலாம். அப்படி இல்லைனா லினக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் இவங்களோட மெஷின் ரொம்ப ஸ்னாப்பியராக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரில் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உங்களோட டேட்டாவை சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கழட்டிட்டு கொடுக்கணும். இது ஒரு ஆப்ஷன் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்கை கழட்டுற அளவுக்கு என்னால் ஹார்ட்வேர் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கூடவே இருந்து பார்த்து வாங்கிட்டு வர மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் ப்ரிகாஷனரியாக பார்த்து கேர்ஃபுல்லாக தான் உங்களோட லேப்டாப்பை ஒருத்தர்கிட்ட ஒரு சர்வீஸ் சென்டரில் கம்பெனி சர்வீஸ் சென்டர்னாலும் சரி எங்கேனாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கையான இடமா பார்த்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரது அப்படிங்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட். ஸோ இப்போ நம்மளோட அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த மெஷின் நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மெஷினோட ரெஸ்பான்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய யூஐலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களோட யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட எல்லா ஐகான்ஸையும் நான் வந்துட்டு டாஸ்க் பாரில் பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியான கிளட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த லேப்டாப்போட ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா எந்த ஆப்ஷன், இப்போ வெதர் என்ன, ஃபோட்டோஸில் என்ன இருக்குது, தென் நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க, இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அவங்களுக்கு இருக்காது. தென் அவங்க யூஸ் பண்ணுற ஐகான்ஸ் போக மீதி இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் ஸ்பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை நம்ம டாஸ்க் பார்லேயே வந்துட்டு பின் பண்ணியாச்சு. ஸோ இதனால் அவங்க ஒரு சின்ன கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலுமே அப்ளிகேஷனை ஈஸியாக லான்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் டியூன்டு மெஷின் நீங்கள் இருந்தது அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன வேலைக்கு இந்த லேப்டாப்பை கையில் எடுக்கிறோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு ஈஸியாக சுவிட்ச் ஓவர் ஆகிடலாம். நம்மளோட டைமை இது தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணுது அப்படின்றத ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.